அமலேக்கியனின் மரணம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி, வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்டப் போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினால் அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். அமலேக்கியன் சொன்ன செய்தியை கேட்டு தாவீது சந்தோஷப்படவில்லை. அமலேக்கியன் எதிர்பார்த்த பிரகாரமாக தாவீது அவனுக்கு வெகுமானமும் கொடுக்கவில்லை. சவுலின் மரண செய்தியை கேட்டு தாவீது அழுகிறார். தாவீதோடு கூட அவருடைய மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அழுகிறார்கள். தாவீதும் அவரோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, சவுலும் அவருடைய குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருக்கிறார்கள். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தார்கள். இதற்காக தாவீதும் அவரோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீதும் அவர் மனுஷரும் செய்வது ஒரு வினோதமான காரியம். ஏனெனில் சவுல் நீண்டகாலம் தாவீதின் சத்துருவாக இருந்தார். தாவீதை கொல்வதற்காக அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இப்படிப்பட்ட சவுல் மரித்தபோது தாவீது சந்தோஷப்படாமல் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துக்கமாயிருக்கிறார். தாவீதோடு சேர்ந்து அவருடைய மனுஷரும் சவுலுக்காக துக்கமாயிருக்கிறார்கள். சவுலை பற்றி கூறும்போதெல்லாம் தாவீது அவரை தன்னுடைய நண்பனான யோனத்தானுக்கு இணையாக நல்ல வார்த்தைகளாலேயே கூறியிருக்கிறார். அவையாவன, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியவர், இஸ்ரவேலின் அலங்காரம், பராக்கிரமசாலி, கழுகை பார்க்கிலும் வேகமானவர், சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர், பிரியமும் இன்பமுமானவர். சவுலுக்காக அழுது புலம்புமாறு தாவீது இஸ்ரவேலின் குமாரத்திகளுக்கு ஆலோசனை கூறுகிறார். சவுல் தாவீதை கொன்று போடுவதற்காக அவரை தேடி அலைந்தார். யோனத்தான் தாவீதுக்கு சிநேகிதர். சவுலோ தாவீதை பகைக்கிறார். சவுல் தன்னை பகைத்தாலும் அவர் தன்னை கொன்று போட வேண்டும் என்று முயற்சி பண்ணினாலும் சவுலின் மரண செய்தியை கேட்டு தாவீது உபவாசம் இருந்து சாயங்காலம் மட்டும் அழுது புலம்புகிறார். தாவீதின் மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. அவர் நற்குணம் உள்ளவர். சவுல் தனக்கு ஏராளமான தீங்குகளை செய்த போதிலும் தாவீது சவுலை மன்னிக்கிறார். தனக்கு விரோதமாய் சவுல் செய்த தப்பிதங்களை தாவீது இப்போது நினைத்து பார்க்கவில்லை. ஒருவர் மரித்து போனால் அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை மாத்திரமே பேச வேண்டும். துக்க வீட்டிலே தூஷண வார்த்தைகளை பேசக்கூடாது. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பையா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். நீதிமொழிகள் 24:17-18. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 17:5. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இந்த நீதிமொழிகளை எழுதினவர். சாலமோன் இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு முன்பாகவே தாவீது இந்த சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறார். தாவீது ஒரு யுத்த வீரர். அவர் ஒரு பராக்கிரமசாலி. ஆனாலும் அவருடைய மனது மென்மையானதாய் இருக்கிறது. தாவீது இரக்க சுபாவம் உள்ளவர். சவுல் மரித்துப்போன செய்தியை கேட்டவுடன் தாவீதின் மென்மையான சுபாவமும் அவருடைய இரக்க குணமும் உடனே வெளிப்படுகிறது. சவுல் தாவீதை வெறுத்தாலும்
சவுலுடைய மரணச் செய்தி தாவீதின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. சவுலின் மரணச் செய்தியை சொன்ன அமலேக்கியன் தாவீது அழுவதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். தான் சொன்ன செய்தியை கேட்டு தாவீது சந்தோஷமாய் இருப்பார் என்றும், இந்த செய்தியை சொன்னதற்காக அவர் தனக்கு பெரிய வெகுமானம் கொடுப்பார் என்றும் அமலேக்கியன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அமலேக்கியன் எதிர்பார்ப்பது ஒன்றாகவும் இங்கே நடைபெறுவது வேறொன்றாகவும் இருக்கிறது. தாவீது இந்த செய்தியை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்கிறார். அதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்று சொல்லுகிறான். அமலேக்கியரை முழுவதுமாக அழித்து போடுமாறு கர்த்தர் சவுலுக்கு ஆணையிட்டிருந்தார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படியவில்லை. அதன் விளைவாக சவுலின் கிரீடத்தை எடுத்து போடுவதற்கு கர்த்தர் ஓர் அமலேக்கியனை பயன்படுத்திவிட்டார். தாவீது அந்த அமலேக்கியனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று கோபமாய் சொல்லுகிறார். தாவீது வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்டப் போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்று கட்டளையிடுகிறார். அவன் அந்த அமலேக்கியனை வெட்டுகிறான். அமலேக்கியன் செத்துப்போகிறான். சவுலை கொல்லும் அளவுக்கு அமலேக்கியனின் கை பயப்படாமல் இருக்குமானால் அவன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று தாவீது தீர்மானம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய வாலிபரில் ஒருவனை அழைத்து அந்த அமலேக்கியனை கொன்று போடுமாறு கூறுகிறார். அமலேக்கியன் தனக்கு வெகுமதி கிடைக்கும் என்று பொய் கூறினான். ஆனால் அவனுக்கு மரணமே கிடைத்தது. தாவீதின் வாயில் இருந்து சன்மான வார்த்தைகள் வரும் என்று அமலேக்கியன் எதிர்பார்க்கிறான். ஆனால் தாவீதோ அவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு சொல்லுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி அமலேக்கியன் தன் கையை நீட்டினான். ராஜாவை கொல்லுவது தேச துரோகம். அமலேக்கியனுடைய துரோகத்திற்கு தண்டனையாக தாவீது அவனை வெட்டி கொன்று போடச் சொல்லுகிறார். சவுலின் மரணச் செய்தியை தாவீதிடம் சொன்னது ஒரு அமலேக்கியன். அவன் ஏற்கனவே தன்னை ஒரு அமலேக்கியன் என்று தாவீதுக்கு சொல்லி இருக்கிறான். தாவீது அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அவன் எவ்விடத்தான் என்று உறுதி பண்ண விரும்புகிறார். தாவீது மறுபடியுமாக அமலேக்கியனுடைய பாவத்தை உறுதி பண்ணுகிறார். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று கேட்கிறார். அமலேக்கியன் இந்த பாவத்தை செய்திருக்காவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை கிடைத்திருக்காது. அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக தாவீது அவனுடைய பாவத்தை உறுதி பண்ணுகிறார். சவுல் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்திலே வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று சொன்னார். சவுலின் ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் இந்த அமலேக்கியனோ சவுல் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் என்று துணிகரமாய் சொல்லுகிறான். தாவீதிடம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான். தாவீதின் மனதில் உள்ளது அமலேக்கியனுக்கு தெரியாது. தாவீது தன்னைப் போல் இருப்பார் என்று அமலேக்கியன் நினைக்கிறான். தாவீதின் இருதயமோ கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறது. அமலேக்கியன் செத்துப்போன பின்பும் தாவீது அவனோடு பேசுகிறார். தாவீது செத்துப்போன அமலேக்கியனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போட மறுத்தவர். ஆனால் இந்த அமலேக்கியனோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று சாட்சியாய் அறிவித்தவன். ஆகையினால் தாவீது இந்த அமலேக்கியனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்.